இளைஞர் அணி எப்பொழுதுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அணி. மிக சிறந்த அணி. அ மிக சிறப்பா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல உதயநிதி அவர்கள் வந்து 75 நிகழ்ச்சி பண்ணாரு. இப்போ வாசிம் அசார் வந்து 48 நிகழ்ச்சி பண்றாரு. ஒவ்வொரு துணை அமைப்பாளர்களும், அமைப்பாளர் மட்டும் முன்னாடி பண்ணது போக, இன்னைக்கு ஒவ்வொரு துணை அமைப்பாளர்களும், பகுதி துணை அமைப்பாளர்லேருந்து, மாநகர துணை அமைப்பாளர்லேருந்து, எல்லாரும் மிக ஆர்வமாக நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவருக்கு பிறந்த நாளை ஒரு விழாக்கோலம் போல கொண்டாடிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 100 நாளா இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்ல. அண்ணன் பிறந்த நாள் முடிஞ்சே இப்போ 1 மாதம் ஆகப்போகுது. தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எழுச்சியா இவ்வளோ பேர் வந்து இளம் தலைவரை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக மிக சிறப்பாக தஞ்சையில் முன்னெடுத்திருக்கின்றன. தாய் கழகமும் அது முழு ஒத்துழைப்பும் கொடுத்து, அவர்களுக்கு இளைஞர் அணியை முன்னிறுத்தி, அவர்கள் பின்னால் நின்று இந்த நிகழ்வுகளை நடத்துவது பெருமைக்குரியது. மிக சிறப்புக்குரியதும் கூட. நிதிஷ்குமார் வந்து இந்த வாட்டர் டேங்க் கட்டி குடுத்திருக்காரு. அ எல்லாமே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு புதுமையான விஷயங்கள பண்றாங்க. இங்க உணவு வழங்குவது மட்டும் இல்லாம, அன்பாலயம் மனநலம் பாதித்த அவர்களிடத்தில் அவர்களோடு உணவு பரிமாறி, அவர்களுக்கு வழங்கியது மட்டும் இல்லாமல், இங்கே இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாட்டர் டேங்கை கட்டி, கீழ அந்த கல்லெல்லாம் அமைத்து, அதையும் கட்டிக் குடுத்து, மேல சின்டெக்ஸ் டேங்க் வச்சு, ஒரு மோட்டார் வச்சு, தண்ணி இறைச்சு, அவங்களுக்கு தினமும் பயன்படக்கூடிய விதமாக, ஒரு நன்மையான விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த மாரி இவர் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. இது போல பல பல காரியங்கள நம்மளுடைய இளைஞரணி நிர்வாகிகள் புதுமையான விஷயங்கள செய்து வராங்க. அண்ணன் அவர்கள் பிறந்த நாள முன்னிட்டு. இன்னும் மேன்மை அடைய வேண்டும். அ இளைஞரணி மிக சிறந்த ஒரு உயரத்திற்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். எங்களுடைய நோக்கம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் இளைஞரணி செயலாளர் அவர்களின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை மத்திய மாவட்டம், தஞ்சை மாநகரம் பகுதி கழகத்தின் இளைஞரணி சார்பில் திரு சதீஷ் அவர்கள் இந்த சிறப்பான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே உள்ள வடக்கு வாசல் அன்பாலயத்தில் மதிய உணவு ஏற்பாடு செய்து, அ முதியோர்களுக்கு மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த மதிய உணவை ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், இந்த முதியோர் இல்லத்தில் ஒரு நீர்த்தேக்க தொட்டி. அது வந்து பியூரிஃபை வாட்டரோட அந்த நீர்த்தேக்க தொட்டிய அமைச்சு தந்திருக்கிறாரு. ஆமா, 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 ஆமா. ஆ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தோட உள்ள குடிநீர் கிடைக்கணும்னு, அது இல்லாம அவங்களோட பயன்படுத்துற குடிநீரும் சிறப்பான ஒரு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும்ங்கிற முறையில இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்து பண்ணி குடுத்துருக்காரு. ஆனா அதற்கு எனது பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாம இளைஞரணி ஒரு உத்வேகத்தோட செயல்படுது. இப்ப வந்து நடைபெற்ற மண்டல மாநாடு எல்லாரும் அத பார்த்திருப்பீங்க. சிறப்பான 1,30,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டாங்க. வெண் சுவரியுடையோட கட்டுக்கோப்பாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தோட வந்து அனைவரும் கலந்துக்கிட்டு சிறப்பா பணியாற்றுனாங்க. ஆமா. அதான். ஏன்னா, இப்ப உள்ள கரெக்ட்டா பார்க்கிங்லேருந்து அவங்க அந்த நடைபெற இடத்துக்கு போறது, ஏன்னா என்னைய வந்து ஒரு இடத்துக்கு தளி தொகுதிக்கு பொறுப்பாளரா நியமிச்சிருந்தாங்க. அந்த தொகுதியிலேருந்து அவங்க கிளம்பி போறதுலேருந்து, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு மதியமா இருக்கட்டும், இரவு உணவா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த பொதுக்கூட்டத்தில போய் கலந்துக்கிட்ட இடத்துல சேர்ல அவங்களுக்கு உண்டான ஜூஸ், வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு, ஏன்னா வந்து கூட்டம் ஒரு 1000 பேருங்கிறதே பெரிய கூட்டம். 1,30,000 பேருக்கு வந்து சிறப்பான ஏற்பாட செஞ்சு, அது மாரி கட்சியில பணியாற்றணும்னா, இந்த மாரிலாம் வந்து ஒரு அவங்களுக்கு குடுத்தாதாங்கிற மாரி இல்லாம, ஒரு உத்வேகமா, ஏன்னா எல்லாருமே பொறுப்புல உள்ளவங்க. எதையும் எதிர்பார்த்து அங்க வரல. அந்த அளவுக்கு இளைஞர்கள் பட்டாளம் திமுகவ சார்ந்து இருக்காங்க. நாங்க என்ன எதிர்பார்ப்புல அடுத்தது இருக்கோம்னா, எங்க மண்டலம் எப்ப நடைபெறும்? அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நாங்க இருக்கோம். அதனால எங்களோட மண்டலத்த இத விட சிறப்பா நாங்க போய் கலந்துக்கணுங்கிறது எங்களோட எண்ணம். எங்கள சார்ந்த இளைஞரணியோட எண்ணம் என்று தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.